இயற்கை முறையிலேயே விளைய வச்சுக்கிட்டு இருக்கேன் 6 வருஷமாக. ஆமாம், பூரா பாரம்பரிய ரகம் போடுறோம், அருமையாக வருது. ஆமாம், நீங்களும் எல்லாம் போடுங்க. இயற்கையில் மண்ணை வளப்படுத்துங்க, எல்லாமே சிறப்பாக வரும். எப்படி இருக்குன்னு பாருங்கள், அருமையாக இருக்குது. இதைத்தான் நாங்கள் செய்ய சொல்கிறோம், பூராத்தையும் செய்ய சொல்கிறோம். இயற்கையாக பண்ணினா மண்ணை வளப்படுத்த நல்ல கருது எப்படி வாங்கி பறிஞ்சிருக்குன்னு பாருங்கள். கருது நல்லா வாங்கி பறிஞ்சிருக்கு, கருன்னு இருக்கா. இதுக்கு மீன் அமிலம், புண்ணாக்கு, தேமூர் கரைசல் இதுதான் விட்டோம். இப்போ வர வர குறைச்சிக்கிட்டே வர்றோம். ரசாயனம் பண்ணும்போது ஒவ்வொன்றா கூட்டிக்கிட்டே போனேன். இது இயற்கை முறையில் பண்ணும்போது பூராமே பாருங்கள் எப்படி கருது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பூரா சுற்றி மீன் அமிலம் அதே மாதிரியே வரப்பு சுற்றி 3 வாட்டி அடிக்கணும். நட்டு 25 நாளில் சுற்றி அடிச்சு விடுங்க. அதே மாதிரி பொதி வைக்கும்போது சுற்றி அடிச்சு விடுங்க. அதே மாதிரி கருது நல்லா விளைஞ்சி கொஞ்சம் பால் பிடிச்சி நல்லா பிடிக்கும்போது சுற்றி அடிச்சு விடுங்க. வரப்பு சுற்றி உள்ளே 2 வாட்டி அடிக்கணும். பறிஞ்சோன்னு உள்ளே அடிக்கக்கூடாது. நட்டு 25 நாள் ஒரு வாட்டி அடிச்சு விடணும். பொதி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அடிச்சு விடணும். தண்ணி வலியும் கொடுக்கலாம். அதே மாதிரி மணல்லையும் கலந்து வீசலாம். இப்படி வீசும்போது சரியான முறையில் வரும். இதுதான். ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே ரசாயனம் போட்டால் தான் வரும்ன்ற மாதிரி இருக்கா. அது நான் இயற்கை விவசாயி மாதவன் தான் பேசுகிறேன். ஏன்னா இதை பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறங்க, எல்லாமே வரும். நாங்கள் இயற்கையாக தான் பண்ணிக்கிட்டு வரோம். கருது எப்படி நல்லா பறிஞ்சிருக்கு. இந்த மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கா பாருங்கள், மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நல்ல ஒரு இதாக பயன்படுத்துங்க. இயற்கை முறையிலேங்க பாருங்க படுத்திக்கிட்டு இருக்காங்க. பூரா இயற்கை பூச்சி விரட்டி தான் அடிக்கிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி விஷ மருந்து கிடையாது. பூரா பூச்சி விரட்டி. நெல் சாப்பிட்டாலும் அரிசி சாப்பிட்டாலும் நல்லது, மாடு சாப்பிட்டாலும் நல்லது. புல்லை பாருங்கள், இதை பாருங்கள், புல்லை பாருங்கள். இதனால் எல்லாத்துக்கும் நல்லது. ஆரோக்கியம், உடம்பு. நான் ரத்தசாலி விதைக்கும் போட்டிருக்கேன். ரத்தசாலி நட்டேன். இப்போ தனியாக விதைக்கும் தனியாக நட்டு வச்சுருக்கேன். குறிஞ்சி சென்னார் நட்டு வச்சுருக்கேன். கருப்பு கவனி போடுறோம், பூங்காறு போடுறோம், எல்லாமே போட்டுக்கிட்டு வரோம். இதை பார்த்து எல்லாம் வீட்டுக்கு ரெடி பண்ணுங்க. இயற்கை விவசாயி மாதம் தான் பேசுகிறேன். ஆமாம், 6 வருஷம் இது 6வது வருஷம். 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் மாவட்ட அளவில் விருதை வாங்கி இன்றைக்கி 6வது வருஷம் வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. தேன் கொடுக்குறோம், மதிப்பு கூட்டி பூச்சி விரட்டி கொடுக்குறோம், பஞ்சகாவியம் கொடுக்குறோம், மீன் அமிலம் கொடுக்குறோம். நேரடியாக பயிரை பார்க்க சொன்னாலும் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. அதனால் இயற்கைக்கு வாங்க, நஞ்சில்லாத உணவை சாப்பிட பாருங்கள். பூரா ஆஸ்பத்திரியில் போய் பைசாவை கட்டாதிய. பாருங்கள், அடிக்கிறா பாருங்கள். பூரா பூச்சி விரட்டி தான், விஷ மருந்தெல்லாம் கிடையாது. அது என்ன, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. காலையில் 10 மணிக்குள்ள அடிக்கணும், 10-11 மணிக்குள்ள அடிச்சிடணும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதான் இது என்னென்னா காலையில் 10-11 மணிக்குள்ளே அடிச்சிடணும். இல்லாட்டி சாயங்காலம் 3 மணிக்கு மேலே அடிக்கலாம். 4 மணிக்கு மேலே அடிக்கலாம் வெயில் காலங்களில். மற்ற நாள் ஒன்றும் பண்ணாது. அதனால் இதை சிறப்பாக பண்ணலாம். எல்லாமே முயற்சி பண்ணி வாங்க, இயற்கைக்கு வாங்க. எல்லாமே இயற்கைக்கு மாறாக எதை பார்த்தாலும் ஆபத்தை விளைவிடும். உலக விஞ்ஞானியே பேசியிருக்காங்க. அதனால் இதை பார்த்த காணொலியை பண்ணுறவங்க எல்லோரும் பார்த்து நல்ல ஒரு செயலை செய்யுங்க. இயற்கைக்கு வாங்க. எதுவும் டவுட்னா கேட்டுக்கிறங்க. என் நம்பர் 90 42 24 55 87. ஆமாம், 90 42 24 55 87. இந்த காணொலியில் இது பண்ணுங்கள். அதனால் சிறப்பாக எல்லாமே செய்யலாம். அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து இதை பாருங்கள். நாங்கள் இயற்கை முறையிலேயும் கொடுத்துக்கிட்டு வரோம். எலிக்கு 3 வாட்டி வரப்பு சுற்றி அடிச்சினா போதும். விஷத்தை வைக்காதீங்க, பறவைகள்லாம் செத்து போகுது. அதை 3 வாட்டி அடிச்சினாலே போதும், எந்த வெளியும் உள்ளே வராது. 2வது மண்ணுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. ரொம்ப நன்றி, வணக்கம்.